अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த பல மாதங்களாக சூரா அல் பக்ராவில் இருந்து ஏராளமான வசனங்களுக்கான விளக்கத்தையும் ஹதீஸின் ஊடாகவும் பல வசனங்களில் பல வார்த்தைகளுக்கான அர்த்தங்களையும் விளக்கங்களையும் நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து சூரா ஆல் இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தினுடைய வசனங்களுக்கான விளக்கத்தை அதை கேள்வி பதில் ஊடாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆல் இம்ரான் என்பது குர்ஆனில் சிறப்பிக்கப்பட்ட பல சூறாக்களில் முக்கியம் வாய்ந்த ஒரு சூரா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 3வது அத்தியாயமாக இந்த சூறாவை பதியப்பட்டிருக்கிறது. முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்திஹா, 2வது சூரா பக்கரா, 3வது ஆல் இம்ரான். ஏறத்தாழ 200 வசனங்களை கொண்ட இந்த சூரா என்பது ஏராளமான வரலாற்று சரித்திரங்களையும் பல்வேறு மார்க்க சட்டதிட்டங்களையும் பல ஈமானிய கருத்துக்களையும் உள்ளே பொதிந்த ஒரு அற்புதமான சூறாவாகத்தான் இந்த ஆல் இம்ரான் என்ற அத்தியாயம் அமைந்திருக்கிறது. இது சார்ந்த கேள்வி பதிலை இன்ஷா அல்லாஹ் நாம் ஆரம்பம் செய்வோம். முதலாவது கேள்வியாக ஆண்களுக்கு, ஆல் இம்ரான் என்ன அர்த்தம்? இம்ரானினுடைய சந்ததிகள். ஆல் அப்படின்னா சந்ததியா? துர்ரியத்துனா தான் சந்ததி. இப்னு பனி அதெல்லாம் சந்ததிகளை குறிக்கும். ஆல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேமிலி, குடும்பத்தார். ஆல் இம்ரான் அப்படின்னா இம்ரானினுடைய குடும்பத்தார், குடும்பத்தை குறிக்கும், சந்ததி குறிக்காது. பயான்கள்ல நிறைய மார்க்க பேச்சுக்களை நீங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் மீதும் சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் பாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல அந்த ஆல அப்படிங்கிற வார்த்தையை அலா ரசூலுல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி, அந்த ஆல் என்கிற வார்த்தை என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடியது, மனைவி பிள்ளைகளை குறிக்கிற வார்த்தை தான் ஆல் என்பது. அதை தொடர்ந்து உள்ளவர்கள் எல்லாம் சந்ததிகள் என்ற பட்டியலில் வருவாங்க. இப்ப இம்ரானினுடைய குடும்பத்தார் அப்படிங்கிறவங்களை பத்தி இந்த சூறாக்களில் சில இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதனால் இந்த சூறாவுக்கு இந்த பெயர் வந்தது. பெண்களுக்கான அடுத்த கேள்வி, ஆல் இம்ரான் என்ற பெயரை ரசூலுல்லாஹ் வச்சாங்களா, பின்னாடி வந்த மக்களால் வைக்கப்பட்டதா? சொல்லுங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? சரி, ஆல் இம்ரான் என்ற பெயரை நபி அவர்கள் தான் வச்சாங்க. நம்ம ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, குர்ஆன்ல சில சூறாக்களுடைய பெயர்களை நபி சொல்லி இருக்கிறாங்க. சில சூறாக்களுக்கு நபிலாம் பேர் சொல்லல. பின்னாடி வந்த மக்களால் அந்த சூறால உள்ள ஒரு வார்த்தையை பேராக்கிட்டாங்க. இப்ப பேர் இல்லைன்னு வைங்க, அந்த சூறாக்களை எப்படி மக்கள் அடையாளப்படுத்துவாங்கன்னா, இந்த சூறா தெரியுமா, ஹல்லா தாக்க ஹதீசுல் காஷியா தெரியுமாம்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சூறாக்கு என்ன வைக்கல, காஷியான்னு பேர் வைக்கல. பின்னாடி வந்த மக்கள் காஷியான்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு வைத்தார்கள். அது மார்க்கத்தில் தவறெல்லாம் கிடையாது, அடையாளப்படுத்துகிற பேர். ஆனால் ஒரு சில சூறாக்களுக்கு நபியே பேர் வச்சிருக்கிறாங்க. சூரா ஃபாத்திஹா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரா ஃபாத்திஹாவை, குர்ஆனினுடைய ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கரா, ஆல் இம்ரான் நபி அவர்கள் பேர் வைத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் பக்கரா என்கிற சூறாவையும் ஆல் இம்ரான் என்ற சூறாவையும் அதிகமாக வளமையாக ஓதி வருகிறாரோ, மறுமை நாளில் அது நிழலிடுகிற மேகங்களாகவோ பறவை கூட்டங்களாகவோ அவரிடத்தில் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து ஆல் இம்ரான் என்ற பெயரை நபி அவர்கள் தான் சூட்டி இருக்கிறாங்கிறத தெரிந்து கொள்ள முடியுது. இது போக வேற சில சூறாக்களும் இருக்கிறது.
அந்த சூறாக்களுக்கு ரசூலுல்லாஹ் தான் பேர் வச்சிருக்கிறாங்கிறத பார்க்க முடியும். சூரா இக்லாஸா இருக்கலாம், இன்னும் பிற சூறாக்களாக இருக்கலாம். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நாளை மறுமை நாள்ல தீயவர்கள் இப்படி ஒரு ஆசை கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தீயவர்கள் என்ன செய்வாங்க? 30 வசனத்துக்குள்ளதான், அல்பா ஆல் இம்ரானினுடைய 30 வசனத்துக்குள்ளதான் கேள்வி கேட்கிறோம். தீயவர்கள் என்ன செய்வாங்கன்னா இப்படி ஆசைப்படுவாங்க மறுமை நாள்ல. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா? அது என்ன ஆசை? அது துன்யால, அது வேற ஒருத்தங்களுடைய ஆசை. அது யாருங்கிறத நம்ம அடுத்தடுத்த கேள்விகள்ல பார்ப்போம். ஆகிரத்துல மறுமையில வந்து நின்றுட்டு சில பாவிகள் இப்படி ஆசைப்படுவார்கள். சில பாவி இல்ல, மொத்த பாவியுமே இப்படிதான் ஆசைப்படுவாங்க. யாரு அவங்க? என்ன ஆசைப்படுவாங்க? பெண்கள் தங்களுக்கும் சூரா ஆல் இம்ரானினுடைய 30வது வசனம் அல்லாஹ் சொல்றான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸி மா அமிலத் மின் கைரின் முஹ்தரன் வமா அமிலத் மின் சூஇன். அதாவது அந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொருவரும், அதாவது அந்த மறுமை நாளில் அவர்கள் தங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் தங்களுடைய கண் முன்னால் அவர்கள் பார்ப்பார்கள். பார்க்கிற அந்த நேரத்தில் தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதம் பஈதா, ஒரு அடியான் எப்படி எண்ணுவான் என்றால், தனக்கும் தன்னுடைய தீமைகளுக்கு மத்தியில் நீண்ட தூரம் இருக்கக்கூடாதா? தொலைவான தூரம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப என்ன எதிர்பார்க்கிறான்னா, தூரத்தை, அதாவது பாவத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி என் வாழ்க்கை இந்த நாள்ல இருந்தா எப்படி இருந்திருக்கும், ரொம்ப அழகா இருந்திருக்குமே அப்படின்னு மறுமை நாளில் பாவிகள் எண்ணுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எல்லாருடைய, யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு வராங்களோ அவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு இப்படிதான் இருக்கும். இது காஃபிருக்கு மட்டும் அல்லது முஸ்லிமுக்கு மட்டும்லாம் கிடையாது. பாவம் மிகுதியாக வரக்கூடிய அத்தனை அடியார்களுமே மறுமை நாள்ல என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கும் என் பாவத்துக்கு மத்தியில் ஒரு தொலை தூரம் இருக்கக்கூடாதா அப்படின்னு. இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு துவாவோட சம்பந்தப்படுது. என்ன துவான்னு தெரியுமா? இல்ல, பெண்கள் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். எங்க ஓதுற துவா? தொழுகையில் தக்பீர் கட்டிய பிறகு. நேற்றைய தினத்தை நம்ம பார்க்கும்போது வஜகத்தை பத்தி பார்த்தோம். ரசூலுல்லாஹ் வஜகத்து ஓதவும் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாஇத் பைனி என்கிற துவாவை ஓதவும் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. வஜகத் என்பது பாவ மன்னிப்பூடாக தௌஹீதை பற்றி பேசுகிற ஒரு மிக நீண்ட பிரார்த்தனைக்குரிய வார்த்தை. அல்லாஹும்ம பாஇத் பைனி என்பது முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பை மட்டும் பத்தி பேசுற ஒரு அற்புதமான வார்த்தை. அதுல ரசூலுல்லாஹ் துவாவை என்ன சொல்றாங்கன்னா 3 கண்டென்ட் சொல்லி தராங்க. அல்லாஹும்ம பாஇத் பைனி, பாஇத் அப்படின்னா தூரமாக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹும்ம இறைவா, பாஇத் பைனி எனக்கும், வ பைன ஹதாயாய என்னுடைய பாவங்களுக்கு மத்தியில் நீ தூரமாக்கு, கமா பாஅத்த நீ தூரமாக்கியதை போன்று. நீ இதுக்கு முன்னாடி உன்னை தூரமாக்கி இருக்கிற எதை போன்று? பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். மஷ்ரிக் என்றால் கிழக்கு திசை, மக்ரிப்னா மேற்கு திசை. அதனால தான் அந்த திசையில வந்து சூரியன் மறையறதுனால அதுக்கு பேர், அந்த நேரத்தை தொழுகிற தொழுகைக்கு பேர் மக்ரிப் தொழுகை என்று வைக்கிறோம். அப்ப கிழக்கிற்கும் மேற்கிற்கும் நீ எப்படி ஒரு தொலை தூரத்தை வச்சிருக்கியோ, அளவிட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான தூரத்தை வச்சிருக்கிறியோ, அது மாதிரி எனக்கும் என் பாவங்களுக்கு மத்தியில் தூரத்தை நீ வை. அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 விதமான அர்த்தம். ஒன்று, நான் செய்த பாவத்தை மன்னிச்சிருங்கிற அர்த்தத்தையும் அதுல கொடுக்கும். இனிமேல் வரக்கூடிய பாவங்களை எனக்கு தூரமாவே வை, அது தொலை தூரத்தில் இருக்கணும். எட்டி பறிக்க முடியாத இடத்துல பாவம் இருந்துச்சுன்னா யாரு பாவம் செய்வா? செய்ய மாட்டாங்கல்ல. இப்ப மதுவையே நீங்க எடுத்துக்கங்களேன். மது பாட்டில்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து 1000 ரூபாய், பல 1000 ரூபாய், பல லட்சம் ரூபாய்னா சாமானிய நெருங்க வாய்ப்பே கிடையாது. அவனால எப்படி நெருங்க முடியும்? பாவங்கள் தூரமாக்கப்படணும், அதை தொட முடியாத ஒரு எல்லை நோக்கி வைக்கப்படணும். அப்படி வைக்கப்படுமே ஆனால் சாமானியர்கள் மற்றவர்கள் அந்த பாவத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள். விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கல்லடி தண்டனை கொடுக்கப்படும் என்று பாவம் தூரமாக்கப்படுமே ஆனால் மற்றவர்கள் நெருங்க மாட்டாங்க. திருடினால் கைவெட்டப்படும் என்ற பயமுறுத்தப்படுமே ஆனால் அது பாவம் தூரமாயிடுச்சு, அந்த பாவத்தை நோக்கி நெருங்க முடியாது. யா அல்லாஹ், இதற்கு முன்பாக நான் செய்த பாவத்தையும் தூரப்படுத்து, இனிமேல் செய்யக்கூடிய பாவத்தை நீ தூரப்படுத்து. எப்படி தூரப்படுத்த வேண்டும்? கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இருக்கிற தொலை தூரத்தை போன்று எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு மத்தியில் நீ தூரத்தை ஏற்படுத்து. அடுத்த ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, வெண்மையான ஆடையிலிருந்து அழுக்கு எப்படி நீங்குமோ அப்படி என்னிடம் இருந்து என் பாவத்தை நீக்கிவிடு. அதே போன்று என்னுடைய பாவத்தை பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால், தண்ணீரை கொண்டு நீ கழுவி விடு. இதான் அந்த தொழுகையில ஆரம்பத்தில் நம்ம கேட்கிற துவா. ரசூலுல்லாஹ் நமக்கு வளமையா சொல்லி கொடுத்தது என்ன? ஒரு நாளைக்கு குறைஞ்ச எத்தனை முறையாக கேட்போம்?
5 முறையாவது இந்த துவா கேட்டுருவோம். இந்த துவா ஓதுறதா இருந்தா, வஜகத்து ஓதாமல் இந்த துவா ஓதுறதா இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்போம்? 5 முறை. வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்ட்ட என்னத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? யா அல்லாஹ், எனக்கும் என் பாவத்துக்கு மத்தியில தூரத்தை தா, எனக்கும் என் பாவத்துக்கு மத்தியில தூரத்தை தா. மறுமையில் அல்லாஹ் தருவான். மறுமை நாளில் யார் இந்த பிரார்த்தனைகளை வளமையாக செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, பாவத்தை விட்டு விலகுகிறார்களோ, அவர்களுக்கும் அவர்கள் பாவத்திற்கு மத்தியில் தொலை தூரம் இருக்கும். யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கிறார்களோ, பாவத்தை விட்டு விடாமல் இருக்கிறார்களோ, மறுமை நாள்ல வந்து என்னென்ன ஆசைப்படுவாங்களாம்? அல்லாஹ் சொல்கிறான், தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதம் பஈதா, எனக்கும் என் பாவத்திற்கு மத்தியில் ஒரு தொலை தூரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என ஆசைப்படுவோம். நீ உலகத்துல கேட்க வேண்டிய துவா இது. மறுமையில வந்து ஆசைப்பட்ட கிடைக்குமா? அது நீ செய்ய வேண்டிய காரியத்தை துன்யாவில் விட்டுட்டுங்க ஆகிரத்துல வந்து ஆசைப்படுறீங்க என்கிற விதத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக மறுமையில் அடியார்கள் படக்கூடிய துன்பத்தை நமக்கு எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சந்தேகத்திற்கு இடமளிக்காத காரியம்னு சில விஷயத்தை சொல்றான். எதெல்லாம் சொல்றான்? அதுல குறிப்பா இந்த 30 வசனத்துல எதை சொல்றான்? புரியல? சரி, ஒன்று திரட்டுவோம். சந்தேகத்திற்கு இடமளிக்காத காரியம் நல்லா பட்டியலிடுறான். இதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறான். வேற வேற சூறாக்கள் வேற அப்படி வார்த்தை வருதா? நன்மைக்கு தக்கன முழுமையாக கூலி வழங்கப்படும், இதில் சந்தேகம் இல்லைங்கிறான். சந்தேகம் இல்லைன்னு வருதா வார்த்தை? இந்த வார்த்தையே வரணும், இதில் எந்த சந்தேகம் இல்லை. பக்கரால படிச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தை எதுல வருது? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதுல சந்தேகம் இல்லை, இறையச்சவாதிகளுக்கு இது வழிகாட்டும். இதே வார்த்தையை வேற ஒரு காரியத்துக்கு சொல்றான். அது வேதத்துக்கு சொன்னான். குர்ஆன்ல சந்தேகம் இல்லைங்கிறான் பக்கரால. இன்னொரு இடத்துல ஆல் இம்ரான்ல இதுல சந்தேகம் இல்லைங்கிறான். ஆண்கள்ல அதுல சந்தேகம் இல்லை. அப்ப புது வேதம் அவசியமே இல்லை, சந்தேகம் இல்லைன்னா. முன்னாடி வந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, காலப்போக்கில் அது மாற்றப்பட்டது. அப்ப சந்தேகத்துக்குரியதாக அது மாறிவிட்டது. சரி இல்ல, அதாவது அந்த கான்செப்டுக்குள்ள வரணும். இதில் சந்தேகம் இல்லைங்கிறோம். சரி, பக்ரா ஆல் இம்ரானின் 25வது வசனம் அல்லாஹ் சொல்றான், ஃபகைஃப இதா ஜமஅனாஹும் லியௌமின், ஒரு நாளில் அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம், லா ரைப ஃபீஹி, அதுல சந்தேகமே கிடையாதுங்கிறோம். மறுமை நாளில் மனிதர்களை ஒன்று திரட்டு, இப்படி வரணும் வார்த்தை. என்னன்னு சொன்னாங்க? அப்படி சொல்லியிருந்தா என் காதல விழல அப்படின்னா சரியான பதில். சரியா? மறுமை நாள் என்பது சந்தேகத்திற்கு இடமளிக்கப்படாத ஒரு நாள். எப்படி அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறானோ இது இறைவேதம், இதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்றானோ, அது மாதிரி மறுமை என்பது ஒன்று திரட்டப்படுகிற நாள், அதுல சந்தேகமே கிடையாது. இல்ல அந்த நாள் வருமா, வராம போயிருமா, அல்லாஹ் மறந்துருவானா, அல்லாஹ் விட்டுருவானா, இந்த வேலையே கிடையாது. சந்தேகமே பட வேண்டாம், அந்த நாள் கண்டிப்பா வரதான் போது. மனிதர்களை அல்லாஹ் ஒன்று திரட்டதான் போகிறான். இது குர்ஆன்ல 2 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஒன்று குர்ஆனுக்கு சொல்லி இருக்கிறான், இன்னொன்று மறுமைக்கு சொல்லி இருக்கிறான். லா ரைப ஃபீஹி என்ற வார்த்தையை என்பதை இங்க இருந்து புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி பெண்களுக்கான கேள்வி. ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து வாதம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? பெண்களுக்கு. ஆண்களுக்கான கேள்வியா? சொல்லுங்க. ஆண்களுக்கு. நபியிடத்தில் வந்து வாதம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலாட்ட பல பேர் வாதம் பண்ணாங்கல்ல, முஷ்ரிக்கீன்கள் பண்ணாங்க, நயவஞ்சகர்கள் பண்ணாங்க, அதே மாதிரி வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் பண்ணாங்க. இது எதையுமே சாராத நெருப்பு வணங்கிகள்லாம் பண்ணி இருக்கிறாங்க. நபியிடத்திலே வாதம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற பதில் என்ன? இந்த 30 வசனத்துல இருக்குதுலாம். பெண்கள்ல சொல்லுங்க. சரி 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 சரி, சரியான பதில். ஆல் இம்ரானுடைய 20வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஹாஜூக,
நபியே அவர்கள் உங்களிடத்தில் வாதம் புரிந்தால், தர்க்கம் செய்தால், தர்க்கத்துக்கு ஒரு பக்கம் பதில் இருக்கு, பதில் கிடைச்சும் தர்க்கம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஃபக்குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹ், எனது முகத்தை, வஜ்ஹ் என்றால் முகம், எனது முகத்தை அல்லாஹ்வுக்கு நான் பணிய வைத்து விட்டேன். வமனித்தபஅனி, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பணிய வைத்து விட்டார்கள். நானும் அல்லாஹ்க்கு பணிச்சிட்டேன் என் முகத்தை. என்னை பின்பற்றி ஒரு கூட்டம் வருதா, இப்ப சஹாபாக்கள், அடுத்து தாபீன்கள், தபா தாபீன்கள், உலகத்தில் உள்ள ஏனைய முஸ்லிம்கள் அவர்களும் அல்லாஹ்வுக்கு தங்களுடைய முகத்தை பணிய வைத்து விட்டார்கள். வகுல் லில்லதீன ஊத்துல் கிதாப் வல் உம்மீன, வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் அறிவு உள்ளவர்கள். வேதம் வழங்கப்பட்டதுன்னா அது அறிவு உள்ளவர்கள் அர்த்தம். வேதம் வழங்கப்படாத ஏனைய பாமர மக்கள், அவங்களுக்கு வேதத்தை பற்றி ஞானம் இருக்காது, அவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்தும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேளுங்க. நீங்க என்ன செய்றீங்களா, இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பணி அதுதானே, மார்க்கத்தை சொல்லி மக்களை மார்க்கத்தை நோக்கி அழைப்பதான் நபியுடைய பணி. இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களா? ஃபஇன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால், ஃபக்கத் இஹ்ததௌ, அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்துட்டா போதும், அவங்க என்ன அடைஞ்சிட்டாங்க, நேர்வழி அடைந்து விட்டார்கள். அதே போன்று வஇன் தவல்லவ், ஒருவேளை அவர்கள் புறக்கணித்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னமா அலைக்கல் பலாக், நபியே உமக்கு சொல்வதெல்லாம் எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்கள் வேலை. இந்த வாளால பரப்பப்பட்டுச்சு இஸ்லாம் வாங்கல்ல, அதெல்லாம் நொறுக்கிற வசனம் இது. இஸ்லாம் எப்படி பரவுச்சு? உலகம் முழுக்க 200 கோடி பேர் வந்திருக்காங்க, எல்லாம் கத்தியை காட்டி மிரட்டி தான் இஸ்லாத்துக்குள்ள இழுத்தாங்க. அப்படி மிரட்டி மிரட்டி பயந்து போனவங்க தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நபி அவர்கள் வந்து என்னன்னா கத்தியை காட்டி மிரட்டி தான் இஸ்லாத்தின் மக்களும் அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷம பிரச்சாரம் உலகம் முழுக்க பரப்பப்படுது. அதையெல்லாம் உடைக்கிற வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்கள் போய் சொல்லுங்கள், அஸ்லம்தும், இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமா ஏத்துக்கிறோம் நாங்கன்னா அவங்க நேர்வழி பெற்றுட்டாங்க. ஃபஇன் தவல்லவ், ஒருவேளை அவர்கள் புறக்கணித்து விட்டால், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னமா அலைக்கல் பலாக், நபியே எடுத்து சொல்றது மட்டும்தான் உங்க வேலை. சொல்லிட்டீங்களா, கிளம்பி போய்கிட்டே இருங்க. அவன் ஏத்துக்கிறான் ஏத்துக்காம இருக்கிறான், அதை பத்தி உங்களுக்கு எந்த ஒரியும் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதை பத்தி நீங்க அதை ஒரு கவனித்து சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எடுத்து சொல்வதுதான் உங்களுடைய வேலை. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அடியார்கள் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாரை எங்க வச்சு பிடிக்கணும், எங்க விசாரிக்கணும், யாரை எப்படி தண்டிக்கணும் படைச்சவனுக்கு தெரியும். நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களான்னு போய் கேளுங்க. இஸ்லாத்தை அறிவார்ந்த அந்த கருத்துக்களை கொண்டு போய் முன்மொழியுங்கள். இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிடுங்க. வர்றவன் நேர்வழி பெற்றான், வரலன்னு ஒருத்த புறக்கணிக்கிறானா, எடுத்து சொல்றது மட்டும்தான் உங்க வேலை. சொல்லிட்டீங்களா, வராதவன் கையை பிடிச்சி இழுக்கிறது உங்க வேலை கிடையாது. வராதவன் கத்தியை காட்டுறது உங்க வேலை கிடையாது. வந்தாதான் நீ வந்து உலகத்துல வாழ முடியலன்னு உனக்கு கொன்றுவேன் அப்படி சொல்றது உங்க வேலை கிடையாது. இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். வந்தா வரட்டும், வரலைன்னா எடுத்து சொல்வது மட்டும்தான் நபியே உங்கள் மீது கடமை. அடியார்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இந்த இஸ்லாம் வந்து நிர்பந்திக்கப்படவில்லை என்பதற்கு ஒரு அற்புதமான வசனம். திருக்குர்ஆன்ல பக்கரால நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. கத்த பையன ருஷ்து மினல் கை, நேர்வழி வழிகட்டிலிருந்து மிக தெளிவாக ஆகிவிட்டது. எது நேர்வழின்னு தெரியும், எது வழிகேடும் தெரியும். ஒரு கடவுளை நம்புறது சரியா, எல்லாமே கடவுள் என்று நம்புறது சரியாங்கிறத பார்க்கும்போது எது நேர்வழி வழிகேடும் தெரியும். அதுக்கப்புறம் வழிகேடுக்கு போற போய்கிட்டே இருக்கட்டும். நேர்வழிக்கு வரக்கூடியவர்கள் அருந்து போகாத கயிற்றை பற்றி பிடித்தவரை போன்று என்று அல்லாஹ் பக்ராவில் சொல்ற. இதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே கருத்தை தான் இங்கே அல்லாஹ் முன்மொழிகிறான். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். யார் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறார்களோ, நபியே அவங்களை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எடுத்து சொல்லியாச்சா உங்க வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க அடுத்த ஆளை பார்த்து போய்கிட்டே இருங்க. அது மட்டும்தான் உங்க வேலை. பரப்புவதுதான், எடுத்து சொல்வதுதான் உங்கள் வேலையை தவிர மக்களிடத்தில் கொண்டு போய் நிர்பந்தப்படுத்துவது உங்கள் வேலை இல்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த வசனத்தை நான் கூடுதலாவே சொல்லிடுறேன். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மார்க்கம்னா அது அல்லாஹ் கிட்ட இஸ்லாம் மட்டும்தான். ஆனால் இது எப்ப திறந்த இஸ்லாம் மட்டும் அப்படின்னா, ஆதம் நபி காலத்துல இருந்த இஸ்லாம் தான். ஒவ்வொரு காலத்துல இஸ்லாம்ங்கிற பேரை மாத்தலையே. இப்போ உனக்கு வேற மார்க்கம், உனக்கு வேற மார்க்கம் மாத்தல. அல்லாஹ் சில விஷயத்தை மட்டும் யூனிஃபார்மாவே வச்சுட்டான். கொள்கை யூனிஃபார்ம் தான், அதுல யாருக்கும் மாறாது. ஒரு இறை தூதர் மட்டும் மறுமை இல்லைன்னா பிரச்சாரம் பண்ணுவாரு, மறுமை உண்டு தான் சொல்லுவார். எல்லா இறை தூதரும் அதான் சொல்லுவாங்க. சொர்க்கம், நரகம், அல்லாஹ்வுடைய விசாரணை, அரிசி அப்படிங்கிற அந்த ஈமான் சார்ந்த கருத்து ஒரு இறை தூதருக்கு இன்னொரு இறை தூதருக்கு மாறாது. எதுல மாறும்? வழிபாடுல மாறும். இவங்களுக்கு ஒரு விதமா நோன்பு இருக்கும், அவங்களுக்கு ஒரு விதமா நோன்பு இருக்கும். இவங்களுக்கு ஒரு விதமா குர்பானி இருக்கும், அவங்களுக்கு ஒரு விதமா குர்பானி இருக்கும். இவங்களுக்கு ஒரு விதமா ஹலால் ஹராம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு விதமா ஹலால் ஹராம் இருக்கும். இதுல மாறுபடும். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு, மார்க்கம்னா அது அல்லாஹ்வுக்குரியதுதான், அது இஸ்லாம் மட்டும்தான் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான்,
எங்க இந்த இஸ்லாத்துல இருந்து அவங்க பிளவுபட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணங்கிறோம். இந்த காரணத்தால தான் அவங்க பிளவுபட்டாங்க. இந்த காரணம் பொறாமையின் காரணமாக. எதனால் பொறாமை? பொறாமை தான் காரணம். அதனால தான் இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. மாற்றம் இல்லை. எதனால இந்த பொறாமை வந்துச்சு? சரி சரி சரி, இது ஒரு நியாயமான ஒரு பதில். அதாவது என்னன்னா, அல்லாஹ் திருக்குரானில் ஆல் இம்ரானினுடைய 19வது வசனம் சொல்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். வமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப் இல்லா மின் பாதி மா ஜாஅஹுமுல் இல்ம், தங்களிடத்தில் சத்தியம் வந்த பிறகும் மார்க்கம் அறிவு வந்த பிறகும் அவர்களில் ஒரு கூட்டம், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் முரண்பட்டார்கள். இல்ல இது சரி கிடையாது, எனக்கு இது புலப்படலையே, புரியலையே அப்படின்னு ஒரு கூட்டம் அப்படி விலக போறாங்க. ஏன் போனாங்க தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், பகியம் பைனஹும், வேற எந்த காரணமும் கிடையாது, பொறாம தான் காரணம். ஏன் அவன் பொறாமப்படுறான் அப்படின்னா, முதல்ல யூதர்களுடைய வரலாற்று ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும். யூதர்களை நீங்க பாருங்களேன், அவர்கள் தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட தூதர்களை பின்பற்றல. மூசா நபி பின்பற்றினாங்களா? கிடையாது. தாவூத் நபி ஒரு யூதர், சுலைமான் நபி ஒரு யூதர், அய்யூப் நபி ஒரு யூதர், எல்லாம் யூத வம்சாவளியில வந்தவங்க. அந்த இறை தூதர்களையாவது கடைபிடிச்சாங்களா? கடைபிடிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த நபிமார்களை எல்லாம் அவர்கள் அநியாயமா கொலையும் பண்ணி இருக்கிறாங்கன்னு. அப்ப அவ்வளவு பெரிய கொலை பண்ணவங்க ஈசா நபி வந்தாங்கல்ல, அதை ஏத்துக்க மறுத்தாங்க. ஏன் ஏத்துக்க மறுத்தாங்க அப்படின்னா, அது வேற சமுதாயத்துக்குள்ள, ஒரே பனி இஸ்ரவேல் சமுதாயம் தான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு தூதர் வந்த உடனே அதை ஏற்க அவர்கள் மறுக்கிறார்கள். வேற யாரும் கிடையாது, இதே இம்ரானுடைய குடும்பத்தாரில் இருந்தா ஈசா நபி வராங்க, அதை ஏற்க மறுத்தாங்க. அதனால தான் ஈசா நபியை கொல்ல திட்டமிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பின் மீது அவர்கள் அவதூறு பேசினார்கள். அவர்கள் சிலுவையில் அரைஞ்சதா இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யூதர்களை பொறுத்தவரை அந்த சிலுவையத்தான் அதை காரி முழிந்து துப்பி அதை என்னன்னா மோசமான ஒரு காரியமாக அவங்க காட்டுறதுக்கான காரணம், நாங்க தான் இயேசுவை கொன்றோம் அப்படி இன்ன வரைக்கும் மாறுதட்டக்கூடிய ஒரு கூட்டம் யாருன்னா இந்த யூதர்கள். அன்னையோட அவனுக்கு பிரச்சனை முடியல. கடைசி இறை தூதரத்தை எதிர்பார்த்து எங்க வந்து உட்கார்ந்தாங்க? மதீனாவில் உட்கார்ந்தாங்க. யூதர்களுக்கு சொந்த தேசம் மதீனா கிடையாது. முதல்ல யூதர்களுக்கு சொந்த தேசமே கிடையாது. அதான் உண்மை. மூசா நபி காலத்திலேயே ஃபிரௌனுடைய தேசத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு சொந்த தேசம் கிடையாது. எங்க அவங்களுக்கு இடம் கிடைக்குது அங்க அவங்க தங்கிக்குவாங்க. அவர்களுக்கு என்று சொந்த தேசம் இல்லை. கடைசியா அவங்க ரசூல்லா வர்ற நேரத்தில் வந்து உட்கார்ந்தது எங்கன்னா மதீனால வந்து உட்கார்ந்தாங்க. ஏன் உட்கார்ந்தாங்க? தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ரீப் தேசத்துக்கு ஒரு தூதர் வருவாருன்னு. அந்த தூதரை எதிர்பார்த்து ரசூல்லா வந்த காலத்துக்கு முந்தைய காலத்துல அவங்க தலைமுறைகள் வந்து உட்கார்ந்தாங்க. வாழையடி வாழையாக யூதர்கள் அங்க வாழ்ந்தாங்க, இன்னொரு இறை தூதர் எதிர்பார்த்து. அதே மாதிரி ரசூலா வந்தாங்க. அங்க தௌராத்தில் சொல்லப்பட்டதை போன்று நபியும் வந்தாங்க, மக்கால இருந்தாங்க. பிறகு குடிபெயர்ந்து புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து எங்க வராங்க? மதீனாக்கு வராங்க. ஏத்துக்கணுமா இல்லையா? பல நூற்றாண்டு கால இலக்கு தானே. இன்னொரு தூதர் எப்பண்டா வருவாரு, எப்ப கடைபிடிப்ப, எப்ப சொர்க்கத்துக்கு வழிகாட்டுவார்னு எதிர்பார்த்து முன்னோர்கள் வந்து உட்கார்ந்தான். அப்ப நீ ஏத்துக்கணும்ல. அவனுக்கு என்ன ஆதங்கம்னா, தூதர் வருவாருங்கிறது உண்மை, அதை ஏத்துக்குவோங்கிறது உண்மை. அரபு தேசத்திலிருந்து வருவாருங்கிறத ஏத்துக்க மாட்டோம், எங்கள்ல இருந்துல வரணும். நாங்க ஏன் உங்களா காத்துக்கிட்டு இருக்கிறோம்? இங்க இருந்து வருவார், எங்க குடும்பத்திலிருந்து வருவாருன்னு நினைச்சோம். பக்கத்து குடும்பம் எங்களுடைய சமுதாயத்துக்குள்ள இருந்து வருவாங்கன்னு நினைச்சோம். புதுசா அங்க இருந்து வராரு அரபு தேசத்திலிருந்து, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அந்த பொறாமை தான் அவர்களுக்கு அந்த இறை மறுப்பை தந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். வமை யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறுக்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் அவர்களை விரைவாக கணக்கெடுப்பான், தீர்ப்பளிப்பான் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த பொறாமை இருக்குதுல்ல, இது குஃப்ரு கூட கொண்டு போய் சேர்க்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். நீங்க திருக்குர்ஆனுடைய வரலாறுகளை பாருங்க, ஒரே ஒரு பண்பு, ஒரு தீய பண்பை எல்லா சமுதாயத்தோடும் தொடர்பு படுத்தி பேசுறான் அப்படின்னா அது பொறாமை மட்டும்தான், வேற எந்த பண்புமே இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மீது இப்லீஸுக்கு வந்த முதல் காரியம் என்னது? பொறாமை. நான் முன்னாடியே வந்தேன், இவர் இப்போ வந்தார். நான் நெருப்புல வந்தேன், இவர் மண்ணுல வந்தார். நான் ஏன் அவர் காலில் விழணும்? அந்த பொறாமை பெருமையா மாறுது. அந்த பெருமை அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுக்க வச்சுதா? இங்கையோட பொறாம முடியல. அடுத்து ஆதம் நபி பிள்ளைங்களை பாருங்க. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை கொண்டுட்டார், மாயிதால வருது. ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மூத்த 2 மகன்கள், ஒரு மகன் இன்னொரு மகனை கொண்டுட்டார். கொல்றதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம், ஆனா கொல்ல தூண்டியது பொறாமை மட்டும் தான் காரணம். ஏன் அமலை அல்லாஹ் ஏத்துக்கல, ஓ அமலை ஏத்துக்கிட்டான். ஏன் அமலை ஏத்துக்கலன்னு யார் மேல தப்பு? அது ஏன் மேல தப்பு, அதான காரணம். நான் ஏதோ அமல்ல ஏதோ கோட்டை விட்டுட்டேன். அல்லாஹ் வந்து பரிசுத்தமானதை நிராகரிக்க மாட்டான்.
அப்ப அல்லாஹ் நிராகரிக்கிறானே என் அமல் ஏதோ பிரச்சனை, அப்ப அடுத்த அமல் கரெக்டாக்குவோம் அப்படின்னு நினைக்கணும்ல. அது என்ன ஓ அமலை மட்டும் ஏத்துக்கிட்டான்ல அப்படிங்கிற அந்த கோபம் தன்னுடைய சொந்த சகோதரனை உலகத்தில் முதல் கொலையாக அங்க நடக்குது, பொறாமை. சரி, அங்கேயோட முடிக்குதா? அடுத்து நேர யாக்கூப் நபியினுடைய குடும்பத்துக்கு வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சகோதரர்கள் 10-11 பேர் 10 பேர் கிணத்துல தூக்கி போட்டு வந்தாங்க. என்ன காரணம்? பொறாமை. வாப்பா நமக்கு கரிசனை காட்ட மாட்டேக்காரு, யூசுஃப் மட்டும் காட்டுறாரு. யாருக்கும் வந்து பாகுபாடெல்லாம் கிடையாது. யாக்கூப் நபி எல்லாரையும் சமமா தான் பார்த்தாங்க. யூசுப் நபி இல்லாத நேரத்தில் யாக்கூப் நபி மத்த பிள்ளைய விரட்டிய விட்டாரு. எனக்கு என் பிள்ளை இல்லையே, யூசுஃபே இல்ல, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாத்தார், பிள்ளைங்களை அரவணைச்சார். அப்ப யாருக்கு பதிலாக ஒரு பாரபட்சம் அவர் காட்டினது கிடையாது. இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. யூசுப் மேல மட்டும் தனி கரிசனை, தனியா ஒரு அன்பு, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு, நம்மளுக்கு கவனிக்கல. இந்த பொறாமை எங்க கொண்டு போய் சேர்க்குது? யூசுப் நபியை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டாங்க. நடந்துச்சா? இதோட முடியல, அடுத்து பொறாமை தொடருது. பல நபிமார்களை யூதர்கள் கொலை செய்ததற்கான காரணம் பொறாமை. இந்த பொறாமை பற்றி மட்டுமே குர்ஆனில் இவ்வளவு இடத்துல வருது. இத்தனை சம்பவங்களை அல்லாஹ் பொறாமை பற்றி மட்டுமே சொல்கிறான். பொறாமை என்பது சாதாரண ஒரு பண்பு அல்ல. இந்த பண்பு வளருமே ஆனால் காஃபிராக கூட நம்மை மாற்றிவிடும். எதா மாத்திரும்? கஞ்சத்தனம் நம்மளை காஃபிரா மாத்தாது. மாத்துமா? தொழுகை விடுறது நம்மளை காஃபிரா மாத்துமா? மாத்தாது. வேற எந்த பாவத்தையும் நீங்க பாருங்களேன், ஒரு மது அருந்தர் காஃபிரா மாத்துமா? மாத்தாது. அதெல்லாம் பாவத்தில் நம்மை அதிகப்படுத்தும், நன்மையில குறைய வைக்கும், மறுமை சிந்தனை மழுங்கடிக்கும், இதெல்லாம் செய்யும். காஃபிராக்குமா? பொறாமை காஃபிராக்கும். இங்க ஆக்கி இருக்கு. பொறாமை எப்படி ஆக்கி இருக்குது? ரசூலுல்லாஹ் மேல கொண்ட பொறாமை என்ன செஞ்சிருக்கோம்? எங்க கூட்டத்திலிருந்து தூதர் வருவார் நினைச்சோம், உங்க கூட்டத்திலிருந்து வந்துட்டாரு. சரி, இது நம்ம ஏற்பாடா? நம்மளா முடிவு பண்றோம், மேல உள்ளவும் முடிவு பண்றோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் ஏத்துக்கிட்டு போகணும்ல. ஏத்துக்கவே மாட்டோம்னா அது எவ்வளவு பெரிய வன்மம் உள்ளத்துல இருக்குது. அந்த வன்மம், அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் குஃப்ரை நோக்கி சென்றார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சாட்சி சொல்கிறார்கள்? இதை யாரெல்லாம் முன்மொழிகிறாங்கன்னு சொல்றேன். இதை யாரெல்லாம் தைரியமாக ஷஹாதத்து சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று யாரெல்லாம் சொல்றாங்க? பெண்கள்ல வேற? அல்லாஹ்வும் முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், பிறகு வானவர்கள், பிறகு கல்வியாளர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆல் இம்ரானுடைய 18வது வசனம், ஷஹீத் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை என்று அவன் சொல்கிறான். முதல்ல அவன் சொல்றான், என்ன தவிர எவனும் கடவுள் கிடையாது என்று அவன் சொல்கிறான். பிறகு இதை யாரெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் வல் மலாயிகா, வானவர்களும் சொல்கிறார்கள். அவங்களாம் கண் கூட பார்த்தவங்க. கடவுளுக்கு இணை துணை ஏற்படுத்துவது என்பது ஃபித்ரால கிடையாது. ஃபித்ரான என்னது? இயற்கை மரபு. இயற்கை மரபுல கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த எந்த படைப்பா இருக்கட்டும், சுய அறிவு வழங்கப்பட்ட மனித ஜின்களாக இருக்கட்டும், சுய அறிவு வழங்கப்படாத ஏனைய ஜீவராசியா இருக்கட்டும், எதுவுமே இயல்பாக கடவுளுக்கு இணை வைக்காது. யாரை பார்த்து வைப்பாங்க? பெற்றோர்களை பார்த்து வைப்பாங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தில் பிறக்குது. அவர்களை யூதர்களாக, கிறிஸ்துவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது யார்? பெற்றோர்கள். இந்த பிள்ளையை தாம்போக்கில் விட்டா கூட கடவுள் உண்மையில புரிந்து கொள்ளும். பெற்றோர்கள் ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு இதான் சரின்னு சொல்லி கற்பிக்கிறாங்களா, அந்த கற்பனைக்கு ஏற்றவாறே பிள்ளைகள் சென்று விடுவார்கள். அப்ப இயற்கையாகவே எல்லா படைப்புமே அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்ளும். அப்ப அல்லாஹ் தன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று அவன் சாட்சி சொல்கிறான். ஒல் மலாயிகா, வானவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். வ உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டக்கூடிய கல்வியாளர்கள் சாட்சி சொல்கிறார்கள். இதுல நம்மள அல்லாஹ் சேர்க்கவே இல்லையே. நம்ம சாட்சி சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் தவிர இன்னொரு கடவுள் உண்டா? கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது. அப்ப ஏன் நம்மள சேர்க்கல? அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், வானவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், நீதியை நிலைநாட்டும் கல்வியாளர்கள் சாட்சி சொல்கிறார்கள். ஏன் நம்மள சேர்க்கல? என்ன காரணம்? நம்ம சாட்சி சொல்றோமா இல்லையா? ஏன் நம்மள சேர்க்கல? அதனால நமக்கு அல்லாஹ் போதிக்கிறானா? சரி, அப்ப யூதர்கள் ஏன் சாட்சி சொல்லல? கிறிஸ்தவர்கள், முன் சென்ற முஸ்லிம்கள், ஏனைய நபிமார்கள், அவங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கப்படல, அவங்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க சாட்சி சொல்லி இருக்கணும்ல. சரி, பேரண்ட்ஸை பார்த்து, சரி யாரோ ஒருத்தன் கண்டிப்பா ஹக்க பார்த்து ஏத்துக்குவாங்க. அபூபக்கர் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? அவர் ஹக்க பார்த்து ஏத்துக்கிட்டாரு, பேரண்ட்ஸை பார்த்து ஏத்துக்கிட்டாரு. இவர் கண்டிப்பா சத்தியம் தான் சொல்வார்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவரே உள்ள சேர்க்கலாம். இந்த லிஸ்ட் படி அபூபக்கரே உள்ள வரல. இன்னும் சொல்ல போனா நபிமார்களே உள்ள வரல. நபிமார்கள் இருக்கிறதுல
சரி, அப்ப நபிமார்கள் வந்துருச்சுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். சஹாபாக்கள் வரலையே. நீதியை நிலைநாட்டக்கூடிய கல்வியாளர்கள். இதுதான் சரியான பதில். அதாவது நம்மள தான் இதுல சொல்றான், வேற யாரையும் சொல்லல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உலுல் இல்மு காயிமம் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டும் கல்வியாளர்கள். அப்படின்னா யார் அது? முஸ்லிம்கள். அவங்க தான் நீதியை நிலைநாட்டக்கூடிய கல்வியாளர்கள். மற்ற உலக கல்வியை பத்தி பேசல. இன்ஜினியர் படிச்சாங்களா, டாக்டர் படிச்சாங்களாங்கிற கல்வியை பத்தி எல்லாம் சொல்லல. சயின்டிஸ்டா இருக்கிறாங்களாங்கிற கல்வியை சொல்லல. கடவுள் ஒருத்தன் தான் ஒருத்தன் புரிஞ்சு அதை ஹக்குன்னு ஏத்துக்கிட்டான் பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே நீதியை கடைபிடிக்கக்கூடிய கல்வியாளர்கள் தான். நபிமார்கள் இதுல முதல் தரத்தில் இருப்பார்கள். நபிமார்களோடு உதவி செய்த சஹாபாக்கள் அடுத்த தரத்தில் இருப்பார்கள். ஏனைய முஸ்லிம்கள் அடுத்தடுத்த தரத்தில் இருப்பார்கள். எல்லாத்தையும் சேர்த்து சொல்றோம், முஸ்லிம்னு சொல்லல, அவ்வளவுதான். இதை எப்படி சொல்லல? ஒல் மலாயிகா ஒல் முஸ்லிமின்னு சொல்லல. அல்லாஹ் அதுக்கு மாற்றமா எப்படி சொல்றான் அப்படின்னா, வல் மலாயிகா உலுல் இல்மு காயிமம் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டக்கூடிய கல்வியாளர்கள். இந்த நீதி நிலைநாட்ட நம்ம அரசர் நினைப்போம், நீதிபதி நினைப்போம். அந்த நீதியை பத்தி பேசல. நம்ம குடும்ப வழக்குக்கா தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். திருடனான கொலை பண்ணான அதை பத்தி எது பேசுது? அதை பத்தி பேசல. அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள்னு சாட்சி சொல்றது ஒரு நீதி. அந்த நீதி யாரு சொல்லுவா? கல்வி வழங்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள். இல்ல இது தூணும் கடவுள் தான், மரமும் கடவுள் தான், மலையும் கடவுள் தான், வானமும் கடவுள் தான் சொல்றவன் அவன்கிட்ட அறிவு இல்லை, அதனால அவன்கிட்ட நீதி இல்லை. எது இல்லை? சாட்சி சொல்லக்கூடிய கடவுள் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதி இல்லை. அதனால் அவனிடத்தில் அந்த ஞானம் இல்லை. அவன்கிட்ட வேற எல்லா ஞானமும் இருக்கும். நீங்க பார்க்கலாம், உலகத்தில் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியா ஒருத்தர் இருப்பார். ராக்கெட் அனுப்பும் போது எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் கட்டுவார், பூஜை போடுவார். என்ன காரணம்னா, அவர் உள்ள 1008 ஸ்பேர் பார்ட்ஸ் கட்டி இருக்காருல்ல, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேல கொண்டு போகுதுங்கிற ஒரு சிந்தனை இருந்தாலும் அது போதும். அது கூட கிடையாது, இந்த எலுமிச்சை பழம் தான் கொண்டு போகுது. அப்படின்னா அறிவு போயிடுச்சா? அப்ப இவர்களிடத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடிய அறிவு இல்லை. யாருக்கிட்ட இருக்கும்? யாரெல்லாம் ஏகத்துவ கொள்கையில் நிற்பார்களோ அத்தனை நபர்களுமே நீதியை நிலைநாட்டக்கூடிய சாட்சியாளர்கள் தான் என்பதை இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அல்லாஹ் குர்ஆனில் இந்த 30 வசனங்கள்ல ஒரு வசனத்துல பட்டியலிடுகிறான், உலகத்தினுடைய ஆசாபாசங்களை கொண்ட ஆடம்பர பொருட்கள் எதையெல்லாம் மக்கள் விரும்புவாங்க. இன்னும் கேள்வி கேட்கல, இல்ல இன்னும் கேள்வியை கேட்கல, முழுசா முடிச்சுக்கிறேன். இதுல எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டானா இல்லையா? அதான் கேள்வி. பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள், குதிரைகள், கால்நடைகள், நிலங்கள் அப்படின்னு ஒரு 6 சொல்றான்ல, எல்லாம் வந்துருச்சா வரலையா? துனியாவினுடைய எல்லாமே வந்துருச்சா? மனிதன் விரும்புகிற எல்லாம் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னு சொல்லுங்க, வரலைன்னா எதெல்லாம் வரலன்னு சொல்லுங்க. வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. சரி, எல்லாம் வந்துருச்சு அப்படித்தானே? ஆண்கள்ல அதாவது இந்த வசனத்தை பாருங்க, ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி, மனிதன் விரும்புகிற மன விருப்பத்துக்குரிய காரியத்தை நான் அழகுபடுத்தி இருக்கிறேன். எதையெல்லாம் சொல்றான்? மினன் நிசா, முதல்ல பெண்கள், ஒல் பனீன் ஆண் பிள்ளைகள், ஒல் கனாத்திரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபித்தா, திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல், அதாவது பணம். மெயின் மேட்டர் பணம் வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஒல் ஹைலில் முசவ்வமா, அதாவது நல்ல வளர்ச்சியாக்கப்பட்ட ஒரு குதிரை. அதே போன்று ஒல் நாம் கால்நடைகள், ஒல் ஹரிஸ் விளை நிலங்கள், இதையெல்லாம் நான் அழகுபடுத்தி இருக்கிறேங்கிறான். இப்ப என்ன கேள்வினா, இது மட்டும்தான் உலகத்தின் அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய இன்பங்கள் இது மட்டும்தானா, அல்லது இதை விட வேற ஏதாவது இருக்குதா? என்னது? ஏன் அது வரல? அப்ப அதை அல்லாஹ் அழகுபடுத்தலையா? அது மனிதன் விரும்ப மாட்டானா? இல்ல, யாரோ ஒருத்தர் போட்டி போடுறவருக்கு அழகாக்கப்பட்டிருக்கு தானே. முதலமைச்சருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ போட்டி போடுறவருக்கு அது அழகாக்கப்பட்டிருக்குல்ல. 10 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க, 10 பேருக்கு அது அழகாக்கி இருக்கா இல்லையா? அல்லாஹ் மனிதனுக்கு தான் சொல்றான், சுய்யின லின்னாஸ்ங்கறான். 10 பேரை தவிரங்கனா சொல்றான்ல. ஆட்சியாளர்களாக போட்டி போடுகிற 10 பேரை தவிர அப்படியே வருது. எல்லா மனிதனுக்கும் கவர்ச்சியாக்கப்பட்டது தானே, ஏன் வரல? நீங்க சொன்ன பதில் சரிதான், பதவி வரல, பேர் புகழ் வரல, இதுல வரணுமே, ஏன் வரல? அப்ப தங்கம் வெள்ளி பணம் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம கைவசம் இருக்குதா? இன்னல்லாக எபுசுத்து ரிஸ்கல் லிமன் யஷா, தான் நாடியவருக்கு தான் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான். ஆட்சி எப்படி கொடுக்கறானோ நாடியவருக்கு, செல்வத்தை நாடியவருக்கு தான் கொடுக்கறான். அதாவது முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு, கிடைக்காது. கிடைக்கும்னு ஆசைப்படாத ஆட்கள் யாரும் உண்டு?
இல்ல அது கண்டிப்பா கிடைக்கும், கொஞ்சம் போட்டி போட்டா போதும், நம்மளும் சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாம், எம்எல்ஏ ஆயிரலாம், எம்பி ஆயிரலாம். யார் போட்டி போட மாட்டா? ஆகரத்து சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் போட்டி போட மாட்டாங்க. எல்லா சாமானியன் வெளியே யாசகம் இருக்கிற முசாஃபிர் கூட போட்டி போடுவான். எனக்கு கிடைக்கும்ல, நானும் போட்டி போட்டா கிடைக்கும்ல, சிஎம் ஏறலாம்ல அப்படின்னு போட்டி போடுவான். எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. ஏன் ஆசைப்படல? கிடைக்காது. இவ்வளவு பெரிய போட்டிகளை தாண்டி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆவது பெரிய காரியம். அதனால தான் நம்ம ஆசைப்படலையே தவிர கிடைக்கும்னா ஆசைப்படுவோம். அவங்களால கிடைக்கும். அந்த முக்கியமான கட்சிகள்ல முக்கியமான பொறுப்புகள்ல உள்ளவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவன் போட்டி போடுறான், நம்ம ஏன் போட்டி போடல? கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இத்தனை கோடிக்கணக்கான பேரை தாண்டி போய் உட்கார்றது சாத்தியம் இல்லைன்னு. ஆனால் இது மன விரும்பக்கூடிய காரியமா இல்லையா? சரி, ஆட்சியை விட்டுருங்க, புகழை விரும்புவானா இல்லையா? ஏன் அதை புகழ அல்ல சேர்க்கல? அப்ப புகழ் உலகத்தினுடைய இன்பம் கிடையாது. பேர், புகழ், பெருமை அதெல்லாம் உலகத்தின் இன்பம் இல்லை, அப்படித்தானே? அப்ப ஏன் வரல ஆண்கள்ல? சரி, அல்லாஹ் இங்க ஒரு பட்டியல் போடுறான், இது மட்டும்தான் இன்பங்கிறோம். அப்ப பேரு, புகழ், ஆட்சி, அதிகாரம் இன்பம் இல்லையா? சரி, நம்ம அதுக்குள்ள போல ஜி. நான் என்ன கேட்கிறேன், செல்வத்தை மட்டும் தான் விரும்புறான், ஆனா பேர் புகழ விரும்புறாம்ல, ஆட்சி அதிகாரத்தை விரும்புறாம்ல, ஏன் அதை கொண்டு வரல? செல்வத்துல இன்பம் மட்டும்தான் இருக்கு, அப்படியா? இல்ல என்ன கேள்வி சொன்னாலும் அதுக்கு பதில் கேள்வி வரும் அதுல. சரி, புகழும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாமே கிடைக்கும். சரி, அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். மெட்டீரியலை மட்டும் இதுல பட்டியலிடுறான், சரிங்களா? சடரீதியான பொருள் மட்டும் தான் இதுல பட்டியல் வருது. இதெல்லாம் மெட்டீரியல். பெண் தொட்டு பார்க்கிற பொருள், அப்படித்தானே? ஆண் பிள்ளைகள் தொட்டு பார்க்கிற பொருள், தங்கம் வெள்ளி தொட்டு பார்க்கிற பொருள், குதிரை, கால்நடை, நிலம் எல்லாம் தொட்டு பார்க்கிற மெட்டீரியல். காட்டியறலாம், அந்த இருக்குப்பா நிலம், இந்த குதிரை இருக்குது, இந்த மனைவி இருக்கிற, அந்த பிள்ளைகள் இருக்குன்னு காட்டிடலாம். புகழை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. பதவியை காட்ட முடியுமா? முதலமைச்சர்னா என்னது? மெட்டீரியலா? அது ஒரு பொருளா? அது ஒரு கூஜாவா? முதலமைச்சர்னா கூஜாவா? அது போனா? அது கிடையாது. அதை காட்ட முடியாது. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு, மெட்டீரியல் ரீதியா நான் எதையெல்லாம் உனக்கு அழகாக்கி இருக்கிறேன் மட்டும் பட்டியல் போடுறான். மொத்தமா மனுஷனுக்கு அழகாக்கப்பட்டதுன்னா எல்லாத்தையும் சொல்லலாமே. மனிதனுடைய மனமகிழ்ச்சி எல்லா காரியத்தையும் சொல்லலாம், ஆரோக்கியத்தை சொல்லலாமே. ஆரோக்கியம் மனிதனுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கா இல்லையா? யாராவது வெறுக்கிறாங்களா ஆரோக்கியத்தை? இல்லங்க, எனக்கு ஆரோக்கியமே வேண்டாம், நோய் தான் வேணும் யாரு சொல்றா? யாருமே சொல்லல. அதை சொல்லி இருக்கணுமே. மனிதன் ஆரோக்கியத்தையும் விரும்புகிறான், மனிதன் கல்வியும் விரும்புகிறான், அறிவையும் விரும்புகிறான். அதே போன்று மனிதன் வேற எதெல்லாம் விரும்புறான்? பேர், புகழை விரும்புறான், பதவியை விரும்புறான்னு சொல்லி இருக்கணும். அதையெல்லாம் அல்ல சொல்லவே இல்லை. இதை மட்டும் சொல்லிட்டு அல்ல இதுதான் மனிதன் விரும்பக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்னா, மெட்டீரியல். இது எல்லாமே தொட்டு பார்க்கக்கூடிய சடரீதியான பொருட்கள். பதவி, பேர், புகழ், ஆரோக்கியம், கல்வியை நீங்க தொட்டு பார்க்க முடியாது. அதனால தான் அதை இந்த பட்டியல்ல இணைக்கலங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை இதை தவிர்த்து மறுமை நாள்ல நான் வேற ஒரு சாராருக்கு ஒரு காரியத்தை தரப்போறேங்கிறோம். யார் அவங்க? ஆண்கள் சொல்லுங்க. இது உலக இன்பம் நல்லா பட்டியல் போட்டவங்க, பெண்கள், ஆண் பிள்ளைகள் அப்படின்னு பட்டியல் போட்டு இதெல்லாம் அற்ப இன்பம், மறுமையில ஒரு கூட்டத்துக்கு தரப்போறோம் பாரு அப்படிங்கிறான். யார் அவங்க? யார் அவர்கள்? அது சரியான பதில். ஆனா அது மட்டும் பதில் இல்லை. அல்லாஹ் அந்த வசனத்துல, அடுத்த வசனத்திலே சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், குல் அவ் நபியுக்கும் பி கைரின் மின் தாலிக லில்லதீன தக்கவ் ஐந்த ரப்பிஹிம். தங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இதை விட சிறந்ததை நான் தருகிறேன், அதை பத்தி நபி உங்களுக்கு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சொர்க்கத்தை பத்தி சொல்றான். இறையச்சம் மட்டும் தகுதி இல்லை, அதுக்கு அடுத்து நிறைய இருக்குங்கிறான். பெண்கள்ல பொறுமையா இருக்கிறாங்க, உண்மை பேசுவாங்க, அல்லாஹ் கட்டுப்படுவாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க, சகர நேரத்தில் பாவமணிப்பு தேடுவாங்க. 5 ஆச்சா? நீங்க இப்ப 5 பட்டியல் போட்டு இருக்கீங்க. சகோதரர் இறையச்சம் நாங்க 6, இன்னும் 1 இருக்கு. என்னன்னு கேட்பாங்க. சார் இதான் சரியான பதில். மொத்தம் அவங்கள்ட்ட 7 பண்பு இருக்கும்னு நல்லா பட்டியல் போடுறோம். ஒவ்வொரு பண்பா நீங்க பாருங்க. ஆல் இம்ரானினுடைய 15வது வசனம், குல் அவ் நபியுக்கும் பி கைரின் மின் தாலிக்கும். நபியே, இந்த உலக இன்பத்தை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? லில்லதீன தக்கவ் ஐந்த ரப்பிஹிம். அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். பின்னாடி உள்ள வார்த்தையில சொல்றான். அடுத்த வசனத்தை சொல்றான், அந்த அல்லாஹ்வை பயந்தவங்க யாரு தெரியுமா? அல்லதீன யகூலுன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகீனா அதாபன்னார். எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? ஈமான் இருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா ஃபக்ஃபிர் லனா துனுபனா வக்கீனா அதாபன்னார், எங்க பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை தந்துரு. அப்ப இறையச்சத்துக்கு அடுத்து அவங்கள்ட்ட என்ன இருக்குமா? ஈமான் இருக்கும். அந்த ஈமானோட தான் அந்த துவா கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டா அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். வசாதிகீன், அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள். வல் கானித்தீன், அவர்கள் கட்டுப்படுபவர்களாக இருப்பார்கள். வல் முன்ஃபிகீன், அவர்கள் தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய வேளையில் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்கள். போன வசனத்துல பாவ மன்னிப்பு சொல்லிட்டான். அப்ப ஏன் இங்க பாவ மன்னிப்பு சொல்றான்னா, போன வசனத்துல சொன்னப்பட்டது பாவ மன்னிப்பு பத்தி இல்ல, ஈமான பத்தி சொல்றோம். அப்ப அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கும்? ஈமான் இருக்கும், இறையச்சம் இருக்கும், பொறுமை இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், உண்மை இருக்கும், தான தர்மங்கள் இருக்கும், பாவ மன்னிப்பு கேட்கிற பண்பாடு இருக்கும். இந்த 7 பண்புகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ இவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் பதிய வைக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த வசன தோரணை எப்படிலாம் ஒரு சில நேரத்தில் அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7-8 பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருவோம். இவங்களுக்கு இது மட்டும் இருக்காது, இன்னும் நிறைய இருக்குன்னு பின்னாடி சொல்லுவோம். முதலே சொல்லணும்ல. ஆனா அல்லாஹ்வுடைய பழக்கங்கள்லாம் அப்படி கிடையாது. அதுக்கு மாற்றமா கூட சில வசனங்கள்ல அல்லாஹ் கையாண்டு இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு பண்பை மட்டும் சொல்லுவான், சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருவான். விளக்கம் கொடுத்துட்டு உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, உங்களுக்கு நரக விடுதலை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல இவங்கள்ட்ட இது மட்டும் இருக்காது, இன்னும் நிறைய இருக்குன்னு அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்லுவான். அதனால நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வைத்து இதுதான் ஈமான் கொண்டவருடைய பண்பு என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இறையச்சம் மட்டும் இருந்தால் போதாது. அவர்கள்ட்ட உண்மை பேசுகிற, தான தர்மங்கள் செய்யக்கூடிய, சகருடைய வேளையில் பாவமன்னிப்பு தேடக்கூடிய, இப்படி ஏராளமான பண்பாடுகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி பெண்களுக்கு. குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் இருக்கிறது. என்னென்ன வசனங்கள்? புரியல. இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் குழப்பத்தை தந்தான் அப்படியா? அறிவுடையவர்கள் புரிந்து கொள்வார்கள். சரி, இல்ல பல பேர் பேசினா புரியாது, ஒருத்தங்க 2. சரி, ஆண்களை கேட்போம். ஆண்கள் சொல்லுங்க. சரி, 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 இது சரியான பதில் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். அதான் இந்த பதிலை தான் நீங்கள் ஒருவேளை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம். பல பேர் சொன்னதுனால நமக்கு புரியாமல் கூட போயிருக்கலாம். அதாவது திருக்குரானில் ஆலி இம்ரானினுடைய 7வது வசனம், 3வது அத்தியாயம் 7வது வசனம். அல்லாஹ் குரான் 30 ஜுஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு 6000 சொச்ச வசனங்களை கொடுத்துருக்கிறோம். இந்த வசனத்தை என்னன்னா அல்லாஹ் 2 விதமா பிரிக்கிறான். வாங்க முடியட்டும்.
மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துல நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்குமுல் கிதாப், அவன்தான் வேதத்தை உங்களுக்கு அருளினான். குர்ஆனை பற்றி பேசுறான். மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத், இதிலே உறுதி செய்யப்பட்ட ஞானம் நிரப்பப்பட்ட வசனமும் இருக்கிறது. ஹுன்ன உமுல் கிதாப், அதுதான் இந்த வேதத்தினுடைய தாய் என்று அல்லாஹ் சொல்றான். வ உஹரு, அது அல்லாததும் இருக்கிறது. முத்தஷாபிஹாத், அது என்னன்னா இரட்டை அர்த்தத்தை தரக்கூடிய இருவேறுபட்ட கருத்துக்களை, வேறுபட்டது ஒரே மாதிரி கருத்துனா அது வேற 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 கருத்துக்களை தரக்கூடிய வசனத்தையும் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லும்போது ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், யார் உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ ஃபயத்தபிஊன மா தஷாபஹு மின்ஹு பித்திகால் ஃபித்னா வ பித்திகா தஅவீல், அவர்கள் இருவேறுபட்ட அந்த கருத்தில் மாறுபட்ட அந்த விளக்கத்தை அவர்கள் எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். வர்ராசிகுன ஃபில் இல்ம், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களையும் தவிர. அப்ப இதுக்கான விளக்கம், உண்மையான விளக்கத்தை யார் அறிவா? அல்லாஹ்வும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யகூலுன ஆமன்னா பிஹி குல்லு மின் இன்தி ரப்பினா, அந்த கல்வியில தேர்ச்சி பெற்றவர்கள் குர்ஆன் வசனத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்களா, நாங்க நம்பிக்கை கொள்கிறோம், எல்லாம் எங்க அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுதான் என்று சொல்லிவிட்டு ஒமா யதக்கரு இல்லா உலில் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் சிந்திப்பது கிடையாது. இது உண்மையிலேயே தமிழக முஸ்லிம்கள் மத்தியில பலவேறுவாக வாத பிரதிவாதங்களை கூறு போட்டப்பட்ட வசனம் இது. இந்த வசனத்தை தான் சுன்னத் வல் ஜமாத்து மிக பிரதானமான ஆதாரம் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆன் நீங்க சொல்ற விளக்கம்லாம் கிடையாது, அவுலியாக்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதீங்க, அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க, இப்படி பண்ணுங்க, நபியை மட்டும் பின்பற்றுங்க, மற்றவங்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்ற விளக்கம்லாம் கிடையாது. ஏன்? குர்ஆன்ல 2 விதமான அர்த்தம் இருக்குது, நீங்க தப்பான அர்த்தத்தை எடுக்கிறீங்க, சரியான அர்த்தத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்துத்தான் இவ்வளவு ஆண்டு காலமாக வழிகேட்டுக்கு நியாயம் கற்பிக்க இந்த வசனம் தான் கொண்டு வருவாங்க. உண்மையிலே அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் இறக்கி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் எல்லாத்தையுமே நேர்பட கருத்துல தான் அனுப்பி இருக்கிறான். என்றாலும் சில அடிப்படைகள்ல இது மாறுபட்ட இஸ்லாத்துக்கு விரோதமான கருத்தை குர்ஆன் வசனத்தை கொடுக்க முடியும். அதுக்கு என்னலான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் குர்ஆன்ல இருந்தே நிரூபிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? குர்ஆன்ல இருந்தே நிரூபிச்சிருக்கிறாங்க இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய பிள்ளைதான். அது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அவங்க காட்டுற இதே ஆல் இம்ரான்ல வரக்கூடிய ஒரு வசனம், ஃபத்தகப்பலஹா ரப்புஹா கபூலன் ஹஸனன் அப்படின்னு ஒரு வசனம் வரும். மரியமை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். மரியமை அல்லாஹ் என்ன பண்ணா? அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அது வரலாற்று சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாயார் நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அப்ப நேர்ச்சி பண்ணிட்டா அம்மா பாப்பா கூட வளர முடியாது. அப்ப யாருக்கு நேர்ச்சி செய்யப்பட்டது? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட யார் ஏத்துக்கணும்? அல்லாஹ் தான் ஏத்துக்கிட்டான். ஏற்றுக்கொண்டு சக்கரியா நபிட்ட பொறுப்பு படைச்சான். இப்படி வருது. இது தெளிவா தெரியுது இல்ல நமக்கு? இதுக்கு கிறிஸ்தவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? கபுல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கல்யாணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? கல்யாணம். கபில் தூ நிக்காஹான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாண துவா சொல்லி கொடுப்பாங்களா? இந்த பெண்ணை நான் திருமணம் முடிப்பதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். இது எந்த ஒப்புதல்? கபுல்ங்கிற வார்த்தைக்கு ஏற்பதும் ஒரு அர்த்தம் இருக்கு, கல்யாணம் முடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தையும் கொடுக்க முடியும். இதுக்கு அவன் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கான்னு தெரியுதா? மரியம் அலைஹிஸ்ஸலாமை இறைவன் கல்யாணம் முடித்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த பிள்ளை யாரு? ஈசா நபி. அப்ப அது இறைவனுடைய பிள்ளை தானே. குர்ஆன்ல இருந்து நிரூபிச்சிட்டோம் பாரு அப்படின்ட்டான். முடிஞ்சிருச்சா? இப்படி ஒரு விளக்கம். இதான் முத்தஷாபிஹத். அந்த வசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கலாம். இந்த ஒன்றை மட்டும் வச்சு எடுத்தா மட்டும்தான் அப்படி விளக்கம் கொடுக்க முடியும். குர்ஆன்ல ஏகப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்ல, பிள்ளைகளை பெற்றெடுப்பது அவனுக்கு தகுதி ஆகாது, அவன் தூயவன், அவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றதுனால வானம் இடிஞ்சு விழ பாக்குது. கொடூரமான பயங்கரமான வார்த்தை அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இது பிள்ளைக்கு மட்டும். அவனுக்கு மனைவியே இல்லாத போது அவனுக்கு எப்படி பிள்ளைகள் இருக்க முடியும்? அப்படி ஒரு வசனம். அல்லாஹ்க்கு மனைவி இல்லைங்கிறதுக்கு பல வசனம் இருக்கு, அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்கு பல வசனம் இருக்கு. இந்த வசனத்தை எல்லாம் சேர்த்து வைத்து இதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. அதுதான் என்ன மாதிரி வசனம்? முஹ்கமாத், உறுதி செய்யப்பட்ட வசனம். லம் யலித் வலம் யூலத், உறுதி செய்யப்பட்டது. அந்த வசனத்தை இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அப்ப கபலுக்கு 2 அர்த்தம் இருக்கு. கல்யாணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஏற்றுக்கொள்வது அக்செப்ட் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ கல்யாணம் வச்சா ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா வசனத்தையும் மறுத்துட்டு ஏத்துக்கணும். அப்படி வருமா? சரியாகுமா? சரியாகாது. அப்ப அல்லாஹ்க்கு மனைவி இல்ல, அல்லாஹ்க்கு பிள்ளை இல்ல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அந்த பெண்ணை அவருடைய தாயார் கொடுத்த நலனுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அந்த பெண்ணுடைய நலனை அல்லாஹ் நாடுகிறான் என்று அர்த்தம் வைத்தால் எந்த முரண்பாடும் கிடையாது. குர்ஆன்ல எப்படி விளக்கம் கொடுப்பாங்க? இஸ்லாத்துக்கே விரோதமான கருத்துக்களை கொடுத்து விளக்கங்கள் கொடுக்கக்கூடியது உண்டு. கபர் வணங்கங்கள் கொடுப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா தக்கூல் இல்லதீன, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தார்களே அப்படிப்பட்டவர்களை நீங்க என்ன சொல்லாதீங்க?
அம்வாத் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், பல் அஹ்யாவுன் மாறாக அவங்க எப்படி இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க தான் நம்ம அவுலியாமார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறது என்ன அர்த்தம் தெரியுமா? போர்க்களத்துக்கு போய் சாகிறதுக்கு பிறகு அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டது. இங்க அவுலியாக்கள் நாகூர் ஆண்டவர்ல இருந்து மொஹிதீன் ஆண்டவர்ல இருந்து இவங்க யாரு அல்லாஹ்வுடைய பாதையில போர் தொடுக்க போயிருந்தாங்க? யாரும் போகல. அப்ப இது முதல்ல அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டவன் சொல்றதே தப்பு. சரி, உண்மையிலே அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா துன்யால இல்ல. அது அடுத்த வசனமே சொல்லுவான், பல்ஹும் லா யஷ்உரூன், என்றாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் வேற ஒரு வழியில் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த வசனத்தை வச்சு ரசூல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அர்ஷுக்கு கீழே கண்ணாடி குடுவையில ஒரு கூண்டிலே பறவையினுடைய வடிவத்திலே அவர்கள் இருப்பார்கள். நாடிய நேரம் சொர்க்கத்திலே சென்று உணவு உண்ணுவார்கள். மறுமை நாள் வரை அவர்கள் நிலை இப்படிதான் இருக்கும். அப்ப அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா, சௌகரியம் எதுவும் பண்ணி கொடுக்கணுமா? பல முறை கேட்பான். அந்த அடியார்கள் நினைப்பாங்க, அல்லாஹ் விடவே மாட்டேங்கிறான், எதையாவது கேட்கணும், எல்லாத்தையும் தந்துட்டான், அதை தாண்டி என்ன கேட்க? அப்ப அவங்க முடிவெடுத்து கேட்பாங்க, யா அல்லாஹ் பூமியில இன்னொரு முறை பிறக்க வாய்ப்பு கொடுக்குறியா? நாங்க பிறந்து வளர்ந்து முஸ்லீம் ஆகி இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய பாதையில மறுபடியும் ஜிஹாது செய்து நாங்கள் உயிரை விட நாங்கள் தயாரா இருக்கிறோம், அதை நான் தரமாட்டேன். அது வாக்குறுதி கொடுத்துட்டோம்ல. ரசூலாவே சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு பலமுறை கொல்லப்பட பலமுறை உயிர்ப்பிக்கப்பட நான் விரும்புறேன். ஆனா நான் போனா நீங்கள் உங்களுடைய நிலை என்னங்கறத கருத்துல வச்சு பல ஜிஹாதுக்கு நான் போகலன்னாங்க. அப்ப எல்லாருடைய ஆசை என்னவா இருக்கும்? ஷஹீதானவர்களுக்கு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படணும், மறுபடியும் கொல்லப்படணும் ஆசை இருக்கும். இதை ரசூலா சொன்னாங்கல்ல. இப்ப இந்த வசனத்தை அதையும் சேர்த்து வச்சு பாருங்க. உயிரோடு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அல்லாஹ் கிட்ட இருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? கபருல இருக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஒரு பேச்சுக்கு கபருலயே உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் துவா செய்யறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? உயிரோட ரசூலா தான் இருந்தாங்க. ரசூலாட்ட போய் துவா செஞ்சாங்களா? ரசூலா உயிரோடு இருந்தாங்களா இல்லையா? சஹாபாக்கள் யாராவது அபூபக்கர் ரலியல்லாஹு போய் தொழுது முடிச்சு, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு செல்வத்தை அதிகம் தாருங்கள், எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் கேட்டாங்களா? உயிரோட நேரடியா இருந்த ரசூலாட்டே கேட்கலையே. அப்ப இது எல்லா அடிப்படைக்கு விரோதமான ஒரு விளக்கம். இவ்வளவு ஹதீஸ மறுத்து ரசூல்லா கொடுத்த அந்த ஷஹீதுகளுடைய மறுமை வாழ்க்கை, கபர் வாழ்க்கையை பற்றிய ரசூல்லா கொடுத்த விளக்கம், ஏனைய விளக்கத்தை நாம் மறுத்துட்டு இதுக்கு ஒரு விளக்கம். இதுக்கு பேர் தான் முத்தஷாபிகத்தில் இரண்டாவது அர்த்தத்தை கடைபிடிக்கிறது. அப்ப முதன்மை அர்த்தத்தை கடைபிடிப்பது என்ன அர்த்தம் கேட்டா, இஸ்லாத்தின் கொள்கைக்கு விளக்கமாக அது அமையுமே தவிர விரோதமா அமையாது. இஸ்லாத்தின் கொள்கைக்கு அது எப்படி அமையும்? விளக்கமாக அமையும், விரோதமாக அமையாது. விரோதமா அமையுதுன்னா நீங்க இரண்டாவது கருத்தை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம், டபுள் மீனிங் எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையான கருத்து எப்படி இருக்கும்? ஏனைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட வசனங்களுக்கு ஒத்ததாக இருக்கும். அப்படி இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தை நாம் அறிந்து கொள்வோம். இந்த வசனத்துக்கு கூடுதலான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்த வாரத்தில் ஆல் இம்ரானினுடைய 31வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரை. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. மாத கேலண்டர் நம்ம விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.